இந்த இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி என்ன பண்றோம்னு தெரியாம நீங்க அந்த கார் இன்சிடென்ட் பார்த்திருப்பீங்க. பல கன்றாவிகள் தான் வருது. 18+ போட்டா மாத்திரம் போதுமா? அந்த 18+ கீழே இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறானா பாக்கலையான்றது எல்லா மொபைலையும் தெரியுமா? கண்காணிக்கணும். இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளுக்கு குறிப்பா வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டாயமா ஆயிடுச்சு. ஆனா சில வல்லூர்கள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையா இருக்கும், அது 13-14 வயசா இருக்கும், 15 வயசு 16 வயசு இருக்கும். அந்த பொண்ணு பின்னாடி ஒரு 25 தடிமாடு சுத்துவான். இப்ப அந்த ஞானசேகரனை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சார் அப்படின்னாங்க, சாரா வெளியிட போறேன்னு அண்ணாமலை சொல்றாரு. நான் பார்ப்பேன், கொஞ்ச நாள் பார்ப்பேன், இல்ல அப்படின்னா நான் வெளியிட போறேன். எங்க அங்கங்க ஏன்னா தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு போன மாசத்துலயே ஒரு 10 விவகாரம் இருக்கும். இந்த பாலியல் விவகாரமா இருக்கும். எங்க இந்த அவலங்கள் போகுது? ஒரு பக்கம் வந்து சாதிய வன்முறைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதிமுகவும் விஜய் எப்படியாவது இழுத்து உள்ள போட்டணும்ன்ற அந்த ஒரு டிஎன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்னைக்கு நம்மளோட விவாதிக்க யார் காத்திருக்கா அப்படின்னா, பத்திரிகையாளர் திரு கோகுல கிருஷ்ணன் அவர் காத்திருக்காரு. அவருடன் நம்ம பல விஷயங்களை கேட்க போறோம். அதாவது தமிழகத்துல பல அவல நிலைகள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனை, திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படின்னு ஏராளமா அடுக்கிக்கிட்டே போலாம். இந்த பிரச்சனைகளை குறித்துதான் திரு கோகுல கிருஷ்ணன் அவரிடம் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். ஆனா நாட்டு மக்களும் நலமா இருக்கணும் அப்படின்றதான ஒவ்வொருவருடைய ஆசை. என்ன கேடு வந்தது நாட்டு மக்களுக்கு? இந்திய நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இல்ல, நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க தமிழகத்துல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா நம்ம கூட இத வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் நிறைய. அதாவது வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு 3 பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. போலீஸ் வந்து நடவடிக்கை தினமா எடுத்துட்டே இருக்காங்க. அதிரடி கைதுகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு குழந்தைய அனுப்புறோம் அப்படின்னு நல்லா போய் இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையா இருக்கு. வளர்ந்த பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையா இருக்கு. இந்த சமீபத்துல இந்த பெரம்பூர்ல நடந்ததா இருக்கட்டும், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது கார் இஷ்யூவா இருக்கட்டும், சாரி யாருன்னு போச்சு, கார் யாருன்னு போச்சு, அதாவது ஆட்டோ வந்தது. இந்த பெரம்பூர்ல ஒரு 3 பெண்களா இருக்கட்டும். இன்னைக்கு சார் சேலம்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வயது சிறுமி ஸ்கூல்ல முந்தானத்து பேப்பர்ல பாக்குறேன், ஒரு இது எஸ்ஐக்கு பாலியல் வன்கொடுமை, பெண் எஸ்ஐக்கு வருது அப்படின்னு போடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து தொடர்ந்து வந்து பாலியல் வன்கொடுமைன்னு வந்துட்டே இருக்கு. அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கைது பண்ணிடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடும் நடவடிக்கைய வந்து அரசு வந்து எடுக்கணும். சட்டசபையில வந்து இந்த மாதிரி பெண்களை பின்தொடர்ந்தாலே வந்து 5 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னாரு. இல்ல, அது வெறும் சட்டமாக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டதுடன் இருக்குதா அப்படின்றத அதுக்கு போனோம். ஏற்றிட்டாங்க, அதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பரிசீலனை பண்ண வேண்டியதெல்லாம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கோர்ட்டுக்கு போவோம். ஒருத்தருக்கு 10 வருஷமா என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்தி பார்த்ததா இருக்கும். ஏற்கனவே ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த பாலியல் வன்கொடுமையில ஒரு பெரியவர் வந்து ஒரு குழந்தைய பண்ணிருக்காரு அப்படின்னும் போது அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஆனா இது என்ன எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனித வக்ரம் இது. இந்த 2வது இந்த இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி என்ன பண்றோம்னு தெரியாம, நீங்க அந்த கார் இன்சிடென்ட் பார்த்திருப்பீங்க, என்ன பண்றதே தெரியாம அவனுக்கு பண்ணிருப்பானுங்க. இப்ப இந்த 5 வருஷம் அப்படின்னும் போது அவனே மறுநாள் யோசிச்சிருப்பான். இந்த போதெல்லாம் தெளிஞ்சப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பா யோசிப்பான். சோ இது வந்து எல்லா காரணமும் இருக்கு. ஒரு பக்கம் போதை இருக்கு, ஒரு பக்கம் சினிமா வந்து ஒரு பக்கம் இந்த வக்ர நிலைமைக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம இந்த ஓடிடி தளம்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பல கன்றாவிகள் தான் வருது. 18+ போட்டா மாத்திரம் போதுமா? அந்த 18+ கீழே இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறானா பாக்கலையான்றது எல்லா மொபைலையும் தெரியுமா? யாரோ ஒரு 18+ இருக்கிற அந்த ஐடியை வச்சு கூட இவங்க வந்து பார்க்கலாம். சோ இதெல்லாமே பல காரணங்கள் வந்து சமூக சூழ்நிலை இதெல்லாமே வந்துட்டு இருக்கு. பெற்றோர்கள் வந்து ரொம்ப கண்காணிக்கணும். இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளுக்கு குறிப்பா வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டாயமா ஆயிடுச்சு. பெண் குழந்தைகளை மாத்திரம் நீங்க சொல்லிக் கொடுங்க, பெண் குழந்தைகளை மாத்திரம் நீங்க அடக்கி வைங்கன்ற அந்த காலகட்டம் எல்லாம் கிடையாது. சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு பாரதியும் சொன்னாரு. 12 மணி வரைக்கும் போனோம் பெண்கள், அப்பதான் இந்த சுதந்திரம். சரியானதுதான். இருந்தாலும் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பெற்றோர்கள் பாதுகாப்பா பாத்துக்கணும். எப்படி பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்திலேயே வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? பள்ளிக்கூடத்திலயும் பாதுகாப்பு முதல் தடவையே அந்த பெண்ணுக்கு தைரியம் ஊட்டி சொல்லி கொடுக்கணும். வீட்டுல ஏதாவது இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா முதல் தடவை. இப்ப சில பேருக்கெல்லாம் வந்து தொடர் பாலியல் குற்றம்
அப்படின்னுவாங்க. அந்த பொண்ணு வெளியே சொல்லவே வந்து ரொம்ப யோசிக்கும். அம்மா அப்பா வந்து டெய்லி அடிக்கடி பேசணும், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் போதுதான் இந்த பாலியல் வன்புணர்வுகள் அப்படி ஒரு சின்ன சீண்டல்கள் இருந்தா கூட இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தெருவுல ஒரு 2 பசங்க சுத்துறாங்க, அதாவது வந்து இது வந்து இந்த 11 பருவம் அப்படின்னுவாங்க, அந்த பருவத்துல சுத்துறாங்கன்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த சில வல்லூர்கள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையா இருக்கும், அது 13 14 வயசா இருக்கும், 15 வயசு 16 வயசு இருக்கும், அந்த பொண்ணு பின்னாடி ஒரு 25 தடிமாடு சுத்துவான். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? லவ்வா அது? அது லவ் கிடையாது. ஒரு 18 வயசு மேல இதுவே என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுது, இன்னைக்கு வந்து கல்யாண வயசை 21க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அடிக்கடி இந்த போலீஸ் பெட்ரோலிங்ல வந்து நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். நைட் டைம்ல அங்கங்க கேமரா வைக்கணும். நமக்கு சமீபத்துல கூட ஒருத்தர் அனுப்பிச்சாரு, நைட்டு வந்து இந்த திருடுறதுக்காக என்ன பண்ணாங்க, கேமராவே உடைக்கிறானுங்க. அவர் நமக்கு அனுப்புறாரு, இந்த மாதிரி பாருங்க சார், இந்த மாதிரி பண்றாங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸ் வந்து அவ்வளவு இல்லைன்றாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2வது வாட்டி இன்னும் கொஞ்சம் மேல போய் பண்ணோடனே கமிஷனர் லெவல்ல போனோடனே அதுக்கப்புறம் ஒரு 20-25 போலீஸ் அனுப்புறாங்க அப்படின்றாரு. இதே இந்த பக்கம் திருப்பரங்குன்ற இஷ்யூவா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த போலீஸ் வந்து இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் பார்க்கறதுக்கு போலீஸ் இல்லைன்றுவாங்க, ஆனா எங்களை கைது பண்ண வரதுக்கு மாத்திரம் 10,000 போலீஸ் 15,000 போலீஸ் வந்து எடுத்து வந்து வைப்பாங்க அப்படின்றாங்க. சோ இது வந்து அரசு வந்து ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டியது இருக்கு. போலீஸ் பற்றின அதிகம் ஒரு குற்றம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தான் இந்த காவல்துறை அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஓட்டுரிமை அப்படின்னு நம்ம பெற்றது எதுக்கு, நம்மளுடைய தமிழகத்துல நம்ம அமைதி பூங்காவா இருக்கு தமிழகம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொன்னா மட்டும் போதுமா? ஆனா ஒவ்வொரு மக்களும் அமைதியா வாழணும்ல, அதற்கான வழிகள் வந்து அமைச்சர்களோ முதல்வரோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம போயிட்டு இருக்கு. சொல்ற மாதிரி பார்த்தா நமக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா அவர் வந்து சொல்றாரு, பூதாகரமா ஆக்குறாங்க அப்படின்றாரு. நம்ம வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் பார்க்கல, புரியுதுங்களா? அதாவது நிறைய நடக்குது, ஆனா அதே அந்த நிறைய நடக்கிறதுலயும் போலீஸ் வந்து தங்களால முடிஞ்சது வந்து நடவடிக்கை எடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா நிறைய கேஸ் வந்து இது வந்து எங்க திரும்ப முடிஞ்சுதா இது அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப அந்த ஞானசேகரனை கைது பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த சார் அப்படின்னாங்க, சாரா வெளியிட போறேன்னு அண்ணாமலை சொல்றாரு, நான் பாப்பேன் கொஞ்ச நாள் பாப்பேன், இல்ல அப்படின்னா நான் வெளியிட போறேன் அப்படின்னு. அடுத்த கட்டம் எங்க போனாங்க? இது அரசியலா அவர் பேசதான் அரசியல்வாதி அவியலா பண்ணுவாரு, அரசியல் பண்ணுவாருன்றது எந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு அண்ணாமலை என்ன சொல்றாரு, உங்களுக்கு இவ்வளவு நாள் தான் டைம் அப்படின்னு, இந்த டைம் மேல மிஞ்சி போச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு நான் வந்து வெளியிட போறேன் அப்படின்ட்டாரு. அடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் தான். அடுத்த மாசம் இந்த வர மாசம் வந்து கண்டிப்பா கிளப்பும் தான் பாக்குறோம், அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சள்லயே கிளப்பும் தான் பாக்குறோம். அதுவும் முதல் வெடி வந்து அதுவும் அண்ணாமலை வந்து அவர் தான் வந்து தமிழக தலைவரா வருவார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெடியை தூக்கி டிஎம்கே ஃபைல்ஸ் போடுறாரா இல்ல யார் அந்த சாருன்றத போடுறாரா கொளுத்தி போடுறாரான்னு பார்த்து இது வந்து ஒரு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா தான் அமைய போகுது இது. ஆனா இதுக்கு வந்து அதுக்கான அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத வந்து அதுக்குள்ள இவங்க முழிச்சுட்டு எடுப்பாங்களான் தான் வந்து எல்லா விமர்சகர்களும் வந்து திமுக அரசு முழிச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது முதல்வர் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கிறோன்றாரு, இரும்புக்காரம் கொண்டு அடக்குறன்றாரு, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்றாரு. ஆனா நாளுக்கு நாள் வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா கொள்ளைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இதை நேஷனல் கமிஷனே வந்து சொல்லியிருக்கு, 10% அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட சமீபத்தில் நிறைய பேர் வந்து கனிமொழிக்கு ட்வீட் போட ஆரம்பிச்சாங்க எங்க அங்கங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு போன மாசத்துலயே ஒரு 10 விவகாரம் இருக்கும், இந்த பாலியல் விவகாரமா இருக்கும். இப்போ கைது நடவடிக்கை எடுத்தாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாருக்கு எங்க போனாங்க, அந்த கொடி கட்டவங்களுக்கு எங்க போனாங்க, அதிமுக சரி யாரா இருந்தாலும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நேத்தி பாத்தீங்கன்னா அந்த இது கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கட்டும், 6 மாசம் முன்னாடிதான் அந்த குழந்தை பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாலியல் வன்முறை கொடுத்து ஒரு நாத்தக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, புரியுதுங்களா? இப்ப நேற்று திருப்பி அந்த ஸ்கூல்ல நடக்குது. அது ஒரு பூதாகரமா போயிட்டே இருக்கு. சரி, இப்ப ஒரு பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்ல சார், போதை பொருளா இருக்கட்டும், கள்ளச்சாராயம் வந்து டாஸ்மார்க்லயே இருக்கிறாங்க அப்படின்ற நிலையெல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் குரல் கொடுக்குறாரு, அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுக்குறாரு, எல்லா எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள்லயே கேட்கறாங்க மேடம். கண்டிப்பா கரெக்டா. போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினாரா இல்லையா திருமாவளவன் அவர்களே? இல்ல போதை ஒழிப்பு மாநாட்டுல என்ன நடந்தது, அது வந்து விவாதமான ஒரு பொருளாவே அதை நம்ம வந்து நம்ம பண்ணோம். ஆனா இவங்க எல்லாமே கேள்வி கேட்கறாங்க. ஒரு போதை இல்லாத தமிழகம் வேணும் தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா இது வந்து மூட வேண்டியது யாரு? அரசாங்கம். நான் வந்தோடனே முதல் கையெழுத்து எங்க அண்ணன் போடுவாரு, அன்னைக்கு கனிமொழி அவர் சொன்னாங்க. எங்க அந்த கையெழுத்துன்னு கேட்டாங்க. நீட்டு முதல் கையெழுத்து என் தந்தையார் வந்து முதலமைச்சர் ஆனோடனே ஒழிச்சிருவாங்கன்னு சொல்லி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. எங்க அது
இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பாத்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஏஓ தாக்கப்படுறாரு. இது ஒரு பெண் விஏஓ இன்னைக்கு தாக்கப்படுறாங்க. ஊத்துறாங்க. ஆமா மேடம், இதெல்லாம் எங்க இந்த அவலங்கள் போகுது? ஒரு பக்கம் வந்து சாதிய வன்முறைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் இந்த வன்முறைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கனிம வள கொள்ளைகள்ல வன்முறையா இருக்கு. இப்படி சுத்தி 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 சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளா எல்லாமே ஏன் மு க ஸ்டாலின் போய் சேருது அப்படின்னா, காவல்துறைக்கு அவர் தான் அமைச்சர். சோ இந்த அமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்ற இந்த கேள்வியை எல்லாருமே அங்க வந்து கை நீட்டிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏன்னா இன்னும் சில பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்க, உளவுத்துறை வந்து முன்கூட்டியே சொல்லணும். ஒரு உளவுத்துறை வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கா உளவுத்துறை இல்லை. அன்னைக்கு வந்து முன்னாள் முதல்வர் வந்து கருணாநிதி அவர்களா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களா இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து தங்களுக்கு சுத்தி ஒரு உளவுத்துறை வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல இந்த உளவுத்துறை கிட்ட கேட்பாங்களாம். அப்போ இவர்கள் வந்து பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா அவங்க ஒரு ரீக் செக் வேற பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க நடக்குதானே தெரியல அப்படின்ற அந்த பார்வையை தான் வைக்கிறாங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் ஒரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு 4 வருஷமா கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல இப்ப தற்போது வந்த செய்தி சார், விஜய் அவர்கள் வந்து அறிக்கை அவர் இன்னைக்குதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் கேட்டாரு மேடம், என்ன பண்றோம் சொல்லுங்க. பாமக கேட்டுட்டே இருக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, எங்களுக்கு வந்து 10.5% வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இத வந்து உடனே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க ஒன்றிய அரசு வந்து எடுக்கணும், ஒன்றிய அரசு வந்து எடுக்கணும்ன்றாரு. மத்திய அரசு எப்படி மத்திய அரசு சொல்லிதான் வந்து நிதிஷ்குமார் அவர் எடுத்தாரா? வேற யாரெல்லாம் எடுத்தாங்களா? பீகார்ல எடுத்திருக்காங்க, 2-3 இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. சோ அததான் மேற்கோள் காட்டுறாங்க. பாமக அதான் மேற்கோள் காட்டுது. முதல்ல நீங்க கேஸ்ட் சர்வே எடுங்க, எடுத்து எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சுதாதான் அதுக்கேற்ற இது கிடைக்கும் அப்படின்றாங்க. இவங்க எடுத்துட்டா வன்னியர் சமூகமோ பறையர் சமூகமோ நிறைய ஜாஸ்தியா இருப்பாங்கன்ற அந்த ஒரு பயம் கூட இருக்கலாம் அப்படின்ற அந்த காரணத்தை தான் வந்து வைக்கிறாங்க. ஏற்பட்டு மூத்தியர்கள் போல இருக்கிற அந்த இதெல்லாமே இயக்கங்கள் எல்லாமே அவங்க வந்து அவரு கட்சி வச்சிருக்காரு இல்லையா, அவரு அதை தான் சொல்றாரு. இவங்க எடுத்துட்டா எவ்வளவுன்னு தெரிஞ்சுச்சா நாளைக்கு இவ்வளவு சீட்டு கேட்பாங்கன்ற பயத்துல வந்து இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் எடுக்காம இருக்காங்க. கண்டிப்பா இதை எடுக்கணும்னா அன்புமணி அவர்களும் அதான் கேட்கறாரு, இந்த பக்கமும் இந்த பார்வையை இவங்களும் இதைதான் கேட்கறாங்க. அண்ணன் திருமாவளவர்களும் சொல்லணும், அவர் வந்து மத்திய அரசை கேட்காம தன்னுடைய கூட்டணியில் இருக்க தோழமை கட்சியான திமுக அரசை வந்து அவர் வந்து கேட்கணும். கேட்டு சாதியை எடுங்க அப்படின்றாரு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சோ அவர் வந்து டக்குன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டாரு. எவ்வளவு பிரச்சனை, இந்த பாலியல் வன்கொடுமை போயிட்டே இருக்கு. அவரே போய் வந்து ஆளுநர் கிட்ட வந்து கொடுத்தாரு. யார் அந்த சாருன்னு போய் ஆளுநரை பார்த்தாரு. நேத்தி வந்து சேலம் வந்தது, அறிக்கை வந்துதான்னு பாத்தீங்களா நீங்க? இல்லையா? அப்புறம் இன்னைக்கு சேலம் வந்ததா? இல்ல. கிருஷ்ணகிரி வரல. அதுக்கு முன்னாடி இந்த பெரம்பூர்ல நடந்ததுக்கு வந்துதா? இல்ல. இதெல்லாம் வந்து எப்படி பண்ண திடீர்னு ஒரு அறிக்கை விட்டா எப்படி மேடம்? நான் வந்து என்னுடைய சேனல்ல 4 வாட்டி போயிருக்கேன். இந்த பாரதம் 24 இருக்கட்டும், டிஎன் ரிப்போர்ட்ஸ் 24 இருக்கட்டும், நான் 100 வாட்டி போயிருக்கேன். தலைவரே நீங்க வந்து ஒரு வீடியோ போடுங்க, ஒரு 10 கிட்ட எரியும் தமிழகம், ஒரு மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, திடீர்னு அவர் தான் அந்த அறிக்கை விடுறாரா இல்ல அட்மின் போடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே எச்ராஜ் அவர்கள் வந்து இப்படிதான் சொல்லியிருந்தாரு, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது என் அட்மின் போடுற ட்வீட் அப்படின்ட்டாரு. சோ இது வந்து உண்மையிலேயே விஜய் போடுற ட்வீட்டா இல்ல அட்மின் போடுற ட்வீட்டான்னு தெரியல எனக்கு. இல்ல இப்ப 2026 வந்து நெருங்கிட்டே இருக்கு. நம்ம 2025 காலம் எடுத்து வச்சுட்டோம். இந்த இருக்கக்கூடிய இந்த 10 மாத காலம் வந்து இத்தகைய சட்ட ஒழுங்கெல்லாம் சந்திக்கும் போது அடுத்த ஆட்சி திமுகவின் கையில வர்றதுக்கு வாய்ப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே கள்ளச்சாராய சாவு நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை வச்சு 40க்கு 40 அதிரி குதிரி வெற்றி வந்து திமுக ஜெயிச்சிடுச்சு. சரியா? இந்த தடவையும் ஒரு சரியான கூட்டணி இல்ல அப்படின்னா தேர்தலோடு நாடாளுமன்றத்தை கம்பேர் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா ஆட்சியில இருக்கக்கூடியவங்க தான் முக்காவாசி நாடாளுமன்றத்துல வெல்லுவாங்கன்றது நம்மளுடைய அது ஒரு கண்டிப்பா. அப்படி வந்து பாஜக அதிரி குதிரை ஒரு 15 சீட்டு கட்சிருக்குமே, வரல. திமுக தானே ஜெயிச்சது. இல்ல நம்மளுடைய தமிழகத்துல நான் சொல்ல வரேன். தமிழகத்துல இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடந்தா அப்ப திமுகவுக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க. திமுக முன்னுரிமை கொடுத்து அவங்க சீட்டை கொடுத்திருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அதிரி குதிரையான ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க உடையாத ஒரு கூட்டணியா விசிகா இருக்கு, பிளஸ் வந்து காங்கிரஸ் இருக்கு. அந்த கூட்டணி அப்படியே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு 10 தேர்தலை ஜெயிச்சிட்டாங்க வரிசையா. இப்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அண்ணாமலையே ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஏன்னா திருப்பி அவரை தான் வந்து தலைவரா போடுவாங்க. அப்ப அவர் வந்து ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல்ல தனிப்பெரும்பான்மையா வந்து கூட்டணியோட 18%. ஆனா தனியா 12% வாங்கியிருந்தா கூட அந்த 12% 25% அவர் ஏத்தணும். டபுள் ஆக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு, விஜய்க்கும் இருக்கு. ஏன்னா விஜயும் தன்னை வந்து 2026 தான் அப்படின்னு சொல்லி 24 தேர்தலையே அப்பவே சொன்னாரு, அந்த பாராளுமன்ற தேர்தலையே. அப்போ இவங்க 3 பேருமே எந்த கூட்டணி எப்படி அமைய போகுது? சோ இதுல கேம் பிளே பண்ண போறது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் பிளே பண்ண போறாரு, கிருஷ்ணசாமி அவர்கள் எங்க இருக்க போறாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கு,
பாமக எங்க இருக்க வேண்டியதுன்னு இருக்க வேண்டியது, வேல்முருகன் அண்ணன் எங்க இருக்க போறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்க அதே மாதிரி தேமுதிக எங்க இருக்க போகுது. விசிகாவுக்கும் இந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட ஆதவ அர்ஜுனா அவர் மூலியமா நடந்துகிட்டு தானே இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சு விஜயோட வந்து காங்கிரஸ் விசிகா எல்லாம் போகும் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையும் பாக்குறோம். இன்னொரு பக்கம் அதிமுகவும் விஜய் எப்படியாவது இழுத்து உள்ள போட்டணும்ன்ற அந்த ஒரு நிலைப்பாடுல இருக்கிறதா சில தகவல்கள் வந்து உலா வந்துட்டே இருக்கு. ஏன்னா இந்த 2 தான் போவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து 2 சாய்ஸ் வச்சிருக்கதா நம்ம பாக்குறோம். அப்படி பார்த்தா திமுக இருந்து வெளியேற எந்த இதாக திமுக அடிபட்டு தான் போகும். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல 40 அதிரி புதிரி வெற்றி தான், ஆனா ஓட்டு சதவீதம் கம்மியாயிடுச்சு. சோ அப்போ இங்க இன்னும் தனித்து விடப்படும் போது ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு மேடம். நிச்சயமா சார், காட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், எதுவா இருந்தாலுமே 2026 வரையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கிறோம். ஆனா அது வரைக்கும் இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இது ஒரு மாபெரும் போராட்டமா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம். நன்றி சார். வணக்கம்.